மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சென்னையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்ய உள்ளார்கள். அதற்கான அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு. இந்த பணிக்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தொகுதி குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 25 வயதிலிருந்து 65 வயதிற்குள்ளே இருக்க வேண்டும். யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்கன்னா, ஆசிரியர், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படும் தன்னார்வர்கள் சென்னைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனை மற்றும் உதவிகளை வழங்க வேண்டியதுதான் இந்த பணியோட முழு தன்மை. மதிப்பூதியம் பார்த்திங்கன்னா, ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு வழக்கிற்கு 5000 வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான நபர்கள் சென்னை டி கோர்ட்டோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் இருக்குது. அது கூட உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 25ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் நேர்லேயோ அல்லது பதிவு தபால் மூலயமாவோ அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கான நேர்காணல் தேதி மற்றும் இடம் தனியாக யாருக்கும் தபால் மூலயமாவோ குறுஞ்செய்தியோ இல்லை மின்னஞ்சல் மூலயமாவோ தெரிவிக்க மாட்டாங்க. அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் தான் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ஏடிஆர் கட்டிடம், சென்னை 600-104 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க.